Hey guys, நான் தான் பிரகாஷ் from Prakatek. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரீம்லாப்ஸில் எப்படி சப்ஸ்கிரைபர் கோலை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதான். நம்ம ஸ்ட்ரீமில் சப்ஸ்கிரைபர் கோல் எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு கோல் செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறதுக்காகவும் சப்ஸ்கிரைபருக்கு நம்ம எவ்வளோ ஃபேமிலியாக இருக்கோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறதுக்காகவும் அதுக்காக தான் இந்த சப்ஸ்கிரைபர் கோலை ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த சப்ஸ்கிரைபர் கோலை எப்படி ஆட் பண்ணுறது பார்த்தலாம் வாங்க. கேமில் இப்போ VPN இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான மெத்தட் தான் இந்த மெத்தட். அது எரர் கோட் 31 அப்படிங்கிற எரர் கோடோட சேர்ந்து வரும். ஸோ இந்த எரர் எப்படி கிளியர் பண்ணுறதுக்காகவும் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது. ஸோ அதோட செக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. இந்த மெத்தட் வச்சு நீங்கள் VPN இல்லாமல் கேமில் இப்போ யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்ல போட்டுங்க. அப்போ நம்மளோட அடுத்த வீடியோ லைவோ நோட்டிஃபிகேஷனாக வருங்க. ஓகேவா, சூப்பர். சப்ஸ்கிரைபர் கோலை ஆட் பண்ணுறதுக்காக சோர்ஸஸில் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ரைட் சைடில் விக்கெட் பாக்ஸ் இருக்கும். அதில் சப்ஸ்கிரிப்ஷன் கோலை கிளிக் பண்ணி ஆட் நியூ சோர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். சப் கோல் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஆட் சோர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் அந்த விண்டோ ஷோ ஆகும். ஸோ இந்த சாம்பிளில் இந்த இடத்துல தான் நம்ம டெக்ஸ்ட் வரப்போகுது. ஸோ இந்த டைட்டில் தான் இந்த டைட்டில். நம்ம என்ன கிளிக் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சப் கோல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம டைட்டில் ஒன்று கொடுத்துக்கிறோம். ஸோ நம்மளோட கோல் என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளோட கோல் அமௌண்ட் வந்து 1500 இருக்க போகுது அப்படின்னா 1500 அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. ஸோ நம்மகிட்ட இப்போ இருக்கிற கரண்ட்டு அமௌண்ட்டு, அதாவது எவ்வளோ கவுண்ட் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நான் 1400 இருக்குது அப்படின்னு வச்சுங்க. ஸோ 1400லேருந்து 1500 போக போகிறோம். இதுதான் நம்மளோட கோல். ஸோ ஸ்டார்டிங் அமௌண்ட் இப்போ 1400 இருக்குது. ஓகேவா. அப்புறமேல் எண்ட் ஆஃப்டர் இது வந்து நம்ம ஃபியூச்சரில் தான் இருக்க முடியும். ஸோ ஒரு வாரத்துக்கு அப்புறம் இது வேணும் அப்படின்னா இன்றைக்கி 30/11/2020 நம்ம ஒரு வாரத்துக்கு அப்புறம் வேணும் அப்படின்னா 7, அதாவது இது வந்து ஆர்டர் என்னென்னா மந்த்து டேட்டு இயர். ஸோ அது அந்த ஆர்டரில் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ 12/07/2020. ஸோ இதுதான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இதோட கோலாக இருக்க போகுது. ஸோ இந்த ஸ்டார்ட் பட்டனை அப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கோல் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோதான் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் கோலை போட்டு முடிச்சாச்சு. இதில் டன் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் கோல் டேரெக்டாக இதில் இம்போர்ட் ஆகிடும். ஸோ இம்போர்ட் ஆனதுக்கு அப்புறம் இதை அலைன் பண்ணி நம்ம எத்தனை தடவை வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இதோட இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் கோலை ஆட் பண்ணுறதுக்கான ரெண்டாவது மெத்தடை பார்ப்போம் வாங்க. இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். நேராக உங்கள் ப்ரௌசர் போங்க. ப்ரௌசர் போயிட்டு streamlabs.dashboard அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மறக்காமல் உங்கள் யூடியூப் சேனலில் லிங்காக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் ஆல் விக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் கோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கோல் செட் பண்ணியிருக்கிறதுனால இதில் வந்து கோல் செட் ஆகிருக்கு. ஸோ இந்த கோலை ஏன் பண்ணிடுவோம். ஸோ எக்ஸாக்டாக நம்ம அப்ளிகேஷனில் கொடுத்த மாதிரியே இதோட டைட்டில் ஒன்று கொடுக்குறோம். ஸோ இன்றைக்குள்ள கோல் என்ன அப்படிங்கிறது டைட்டில் ஒன்று கொடுக்குறோம். சப் கோல் அப்படிங்கிறது நான் அதில் கொடுத்த மாதிரியே கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இதில் என்ன கோல் அமௌண்ட்டு, ஸோ 1500 அப்படின்னா 1500 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டோம். இப்போ இருக்கிற கரண்ட்டான அமௌண்ட் 1400 இருக்குது அப்படின்னா 1400. ஸோ கொடுத்துட்டு நம்ம ஒரு வாரத்துக்கு அப்புறமோ 5 நாளுக்கு அப்புறமோ ஃப்யூச்சரில் வர டேட்டை ஸோ என்னைக்குள்ளே நம்ம ரீச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறது. ஓகேவா. இதை நம்ம அந்த டேட்டை வந்து இதில் கொடுக்கணும். ஸோ கொடுத்தாச்சு 07, அதாவது 12/07/2020. ஓகேவா. இந்த கோலை நம்ம ஸ்டார்ட் கோல் கொடுத்தோம் அப்படின்னா இதே மாதிரியே கோல் நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இந்த கோலை எப்படி நம்ம ஸ்ட்ரீம்லாப்ஸ் ஆட் பண்ணுறது. ஸ்ட்ரீம்லாப்ஸில் ஆட் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் சென்டரில் ஒரு URL இருக்கும். ஸோ இந்த URL காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிட்டு நேராக ஸ்ட்ரீம்லாப்ஸ் போங்க. ஸ்ட்ரீம்லாப்ஸ் போயிட்டு அதே மாதிரி சோர்ஸஸில் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி வெப்சைட்டில் ஸ்டாண்டர்டில் ப்ரௌசர் சோர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ரௌசர் சோர்ஸை கிளிக் பண்ணி இந்த ப்ரௌசர் சோர்ஸில் நம்ம என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா வெப்சைட்டு, தேர்ட் பார்ட்டி வெப்சைட் அண்ட் HTML இதை வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ ஆட் சோர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இதில் ப்ரௌசர் சோர்ஸ்க்கு நம்ம ஒரு நேம் கொடுக்க போகிறோம். ஆட் சோர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒரு லிங்க் இருக்கும். ஸோ இந்த லிங்க்கில் நம்ம காப்பி பண்ண லிங்க்கை இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்மளோட ஹைட் அண்ட் வித்தை செலக்ட் பண்ண போகிறோம். இதில் 200, இதில் 800 கொடுப்போம். கொடுத்ததுக்கப்புறம் டன் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதே மாதிரி ஒரு விண்டோஸ் ஷோ ஆகும். ஸோ இந்த விண்டோவையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஸ்ட்ரீமில் இதை மாதிரி ஆட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரௌசர் வழியாகவும் கொடுக்கலாம். இது வந்து ரெண்டாவது மெத்தட். ஸோ அவ்வளோதான் guys, இந்த வீடியோ நான் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக்கை தட்டி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நல்லா போட்டுங்க. அப்போ அடுத்த வீடியோ லைவ் நோட்டிஃபிகேஷனாக வரும் guys. ஸோ இதோட நான் கிளம்புறேன். அது வரைக்கும் நான் உங்கள் பிரகாஷ் from Prakatek.